உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சனிப்பெயர்ச்சி இருக்கா இல்லையா அப்படிங்கறதே மக்களுக்கு ஒரு குழப்பமான விஷயமா இருக்கு. இந்த சனிப்பெயர்ச்சி 2025-26 அப்படின்னு குழப்பம் இருக்கு. அந்த குழப்பம் இல்லைங்கிறது இப்ப என்னுடைய பதில். ஆனா வாக்கிய பஞ்சாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வீட்டு வாசல்ல நிக்கிறது எங்களுக்கு கணக்கு கிடையாது. நாங்க அவர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்த பிறகு நாங்க அவருக்கு உள்ள ஒரு மரியாதையே செய்வோம். இதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம் வாக்கிய பஞ்சாங்கம் சொல்லுது. மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனி பகவான் யாரு சொல்றாங்களோ சொல்லலையோ, சனி பகவான் நாளையில இருந்து அவர் ஆட்டத்தை ஆரம்பிச்சிடுவார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அவங்களுக்கு இந்த நாள்ல இருந்து 7.5 சனி துவங்க ஆரம்பிக்குமா? ஆமா, கண்டிப்பாமா. மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு 9:44 மீனராசிக்குள்ள இடம் பெயர்கிறார் சனி பகவான் திருக்கணிதப்படி. உங்க உள்ளூர்ல இருக்கிற சிவாலயத்துல சிவனை தரிசனம் செய்தால் போதுமானது. இப்ப விலகினவங்க தான் 7.5 சனி விலகினவங்க, அடுத்தது அஷ்டம சனி விலகினவங்க திருநள்ளாறு போய் தரிசனம் பண்ணுவாங்க. இவர்கள் வீழ்வார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தேன், இவ வீழவே இல்லையப்பா, திடீர்னு எழுந்துட்டானேன்னு சிம்மராசிக்காரங்களை பார்த்து எல்லாருமே சொல்லுவாங்க. நீங்க வேணா பாருங்க, 2026 உங்களுக்கு தெரியும். இந்த மேஷ ராசியா இருக்கட்டும், மிதுன ராசியா இருக்கட்டும், ஏன் 12 ராசி, சனிக்கு பிடித்த ஒரு விஷயத்தை செஞ்சா போதும், உலகமும் நிம்மதியா இருக்கும், நம்மளும் நிம்மதியா இருக்கலாம், சண்டை சச்சரவு வராது. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரபல ஜோதிடர் சிவஸ்ரீ மணிகண்டம் சிவம் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கும். எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கேம்மா, அம்பாள் அனுகிரகத்துல. சார், இப்போ மார்ச் 29 இந்த நாள் தான் சனிப்பெயர்ச்சி அப்படின்னு பலரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா திருநள்ளாறு வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த 2025 மார்ச் 29 சனிப்பெயர்ச்சி கிடையாது அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சனிப்பெயர்ச்சியை பத்தி நிறைய இன்டர்வியூஸ் எடுத்திருக்கோம். திருக்கணிதப்படி இந்த சனிப்பெயர்ச்சி இருக்கு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சோ என்ன சார், இப்ப சனிப்பெயர்ச்சி இருக்கா இல்லையா அப்படிங்கறதே மக்களுக்கு ஒரு குழப்பமான விஷயமா இருக்கு. இதற்கு உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல பதில் கிடைக்கும் சார். நிச்சயமாமா, இது குழம்புறதுக்கு எந்த விதமான விஷயமும் இல்லம்மா. திருக்கணிதம் வாக்கியம் அப்படின்னு 2 வகையான பஞ்சாங்கம். அதுல வாக்கிய பஞ்சாங்கம் சொல்றது என்னன்னா, ரிஷிகளுடைய வாக்குப்படி நமக்கு ஒரு விஷயத்த, எனக்கு கண்ணு முன்னாடி இருந்தாதான் ரிஷிகள் ஒரு விஷயத்த நம்புவாங்க. நம்ம ரிஷிகளை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா, எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும். பர்ஃபெக்டா இருந்தா ரிஷிகள் எதையுமே ஓகே பண்ணுவாங்க. நம்ம சில நேரத்துல கூகுள்ல பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் நமக்கு ஒரு பாஸ்வேர்டு எல்லாம் உள்ள போனாலும் ஒரு ஏதாவது ஒரு ஃபைல் மறந்துருப்போம், அதுக்கு இருந்தாதான் அது என்ன பண்ணோம்னா கிரீன் டிக் கிடைக்கும். அது மாதிரி இது இந்த வாக்கிய பஞ்சாங்கம்ங்கிறது ரிஷிகளுடைய வாக்கிலிருந்து வந்தது. அவர்கள் ரொம்ப பர்ஃபெக்டா எதிர்பார்த்துதான் செயல்படுவாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப ஜோதிடர்கள் இந்த 15ஆம் நூற்றாண்டுல இருந்து பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி வராங்க. திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டா, இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி 2025-26 அப்படின்னு குழப்பம் இருக்கு. அந்த குழப்பம் இல்லைங்கிறது இப்ப என்னுடைய பதில். அதை எப்படின்னு நான் உங்களுக்காக விளக்குறேன். இப்ப கும்பம்ங்கிற ஒரு வீடு, மீனம்ங்கிற ஒரு வீடு, 2 வீடு இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு இடத்துல 2 வீடு இருக்கு. கும்ப வீட்டுல சனி பகவான் இருக்காருமா. கும்ப வீட்டுல சனி பகவான் இருக்கார். கும்பத்திலிருந்து இப்போ பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்த சனி பகவான் 4ஆம் பாதத்திற்கு வரணும். அப்ப இன்று சரியாக மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 கும்பத்திலிருந்து வெளியேறி இருக்கிறார் சனி பகவான். இததான் திருக்கணிதம் சொல்லுது. வெளியே வந்துடுறார். இப்ப வெளியே வந்தவர் என்ன பண்றாருன்னா, மீனத்தோடைய வீட்டு வாசல்ல போய் நிக்கிறார். மீனத்தோடைய வீட்டு வாசல்ல போய் நிக்கிறார். இந்த மீனத்தோட வீட்டு வாசல் நிக்கிறதுனால திருக்கணிதம் சொல்ற விஷயம் என்னன்னா,
கும்பத்துல இப்ப சனி இல்ல. அப்படின்னும் போது கும்பத்துல சனி விட்டு விலகிட்டாரு அப்படின்னா மகரத்துக்கு 7.5 சனி விலகிடுச்சு. அதே மாதிரி வந்து கடகத்துக்கு அஷ்டம சனி விலகிடுச்சு. பஞ்சமகா சனி வந்து துலா ராசிக்கு விலகிட்டாரு. இது மாதிரி எல்லா விஷயத்தையும் அதே மாதிரி ரிஷப ராசிக்கு பாத்தீங்கன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாருன்னு திருக்கணித பஞ்சாங்கம் சொல்லுது. ஆனா வாக்கிய பஞ்சாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறது எங்களுக்கு கணக்கு கிடையாது. நாங்க அவர் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்த பிறகு நாங்க அவருக்கு உள்ள ஒரு மரியாதையே செய்வோம். இததான் நாங்க எதிர்பார்க்கிறோம் வாக்கிய பஞ்சாங்கம் சொல்லுது. இப்ப வீட்டுக்குள்ள போறது, அவர் வீட்டுக்குள்ள போறதுங்கிறது சரியா பாத்தீங்கன்னா 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி அன்னைக்குதான் மீனத்து வீட்டுக்குள்ள போய் உட்கார்றதுதான் வாக்கியத்துல உள்ளது. அதனாலதான் ரிஷிகள் பாத்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் வராரு இல்ல ஒரு சிஎம் வராருன்னு வச்சுக்கலாம், நம்ம வீட்டு வாசல்ல நிக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள உள்ள அழைச்சிட்டு வந்து உட்கார்ந்து அவங்களுக்கு மரியாதை செலுத்துவோம். அததான் வாக்கிய பஞ்சாங்கம் எதிர்பார்க்குது. இவ்வளவுதான் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும். அப்ப சனி பகவான்கிறவர் பெயர்ச்சி ஆயிட்டாருமா, இதுல எந்த குழப்பமும் தேவையில்லை. கோவில்கள் கணக்குப்படி பாத்தீங்கன்னா நம்ம வாக்கிய பஞ்சாங்கமே கோவில்கள்ல உள்ள திருவிழாக்களுக்காக உள்ளதுதான். கோவில்கள் கணக்குப்படி 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி மாசி 22 தான் கோவில்கள்ல அந்த சுவாமி உள்ள போய் உட்கார்ந்த பிறகுதான் நாங்க அந்த மீனராசிக்குள்ள வந்து உட்கார்ந்தாதான் செய்வோம்னு சொல்றாங்க. இதுல தவறு எதுவும் கிடையாது. ஓகே சார். இப்ப பொதுவா நம்ம வந்து ஏற்கனவே இந்த சனி பெயர்ச்சில ரொம்ப பயந்து போய் இருக்கிறவங்க மீனம் ராசி, மேஷம் ராசி குறிப்பா ரொம்ப பயந்து போய் இருக்கிறாங்க. ஜென்ம சனி வந்து வராரு அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மார்ச் 29 இந்த நாள் வந்து வீட்டு வாசப்படியில சனி பகவான் நிக்கிற மாதிரி. மார்ச் 2026 மார்ச் 6ஆம் தேதி தான் உள்ள வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி. அப்ப பலன் வந்து வித்தியாசப்படுமா சார்? ஒண்ணு இதுல என்ன வித்தியாசம் இருக்கு, நான் முன்னாடியே சொன்னேன். அதாவது திருக்கணிதம்ங்கிறது துல்லியமாக கொடுக்கப்படுவது. இப்போ நம்ம என்ன பண்றோம், மார்ச் மாசம் 6ஆம் தேதி மாசி 22 2026 தான் சனி வராருன்னு இப்ப மீனராசிக்காரவங்க நினைக்கிறாங்க. மேஷராசிக்காரவங்க இன்னும் எனக்கு 7.5 ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுப்போமே அவங்களுடைய கணக்குப்படி. ஆனா வீட்டுக்கு வாசலுக்கு வந்துட்டாரு, அந்த இடத்துல இருந்து கும்பத்துல இருந்து அவர் இடம் மாறிட்டார், கும்பத்துல இப்ப இல்ல. அப்படின்னும் போது உங்களை அவர் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். அவர் உங்க வீட்டுக்குள்ளதான் ரன்னிங்ல இருக்கார், அவருடைய நடைப்பயணம் உங்க வீட்டுக்குள்ளதான் நடக்குது. அப்ப உங்களை அவர் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் உங்க இடத்துல வந்து உட்கார்றதுக்குள்ள உங்களுக்கு நல்ல வழிகளை ஏற்படுத்தி கொடுத்துருவார். இப்போ ஒரு மாநாடு நடக்குது, இப்ப அரசியல் பேசுறேன்னு நினைக்க வேண்டாம், மாநாடுனால பயமா இருக்கு. ஆமா, மாநாடு நடக்குதுன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாநாட்டுக்கு வந்துட்டாருன்னா அந்த மாநாட்டு பந்தலுக்கு வந்து உட்கார்ந்தா அவர் பேச போறாருன்னு அர்த்தம். அப்படி நடையில வராருன்னு வச்சுங்களேன், இப்ப அங்க சலசலப்பு இருக்குமா இருக்காதா, தலைவர் வராருன்னு கோஷம் இருக்குமா இருக்காதா, வந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இப்ப சனி உள்ள என்ட்ரி ஆகிறதுனால பாதிப்பு கிடையாது, அவர் வேலையை ஆரம்பிச்சுட்டாருன்னு அர்த்தம். என்னதான் இருந்தாலும் மார்ச் மாசம் 29ஆம் தேதி நாளைய தினத்திலிருந்து சனி பகவான் யாரு சொல்றாங்களோ சொல்லலையோ, இந்த சிவகார்த்திகேயன் ஒரு படத்துல சொல்லுவாரு இல்லையா, திருவிழா வைக்கீங்க வைக்காம போங்க ஆனா எங்களுக்கு ஒரு ஆட்டத்தை வைங்கன்ற மாதிரி சனி பகவான் நாளையில இருந்து அவர் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அவர் என்ன பண்றாரு, வீட்டு வாசல்ல இருந்து உள்ள போற டைம் தான் இந்த மாத கால கணக்கு, அவ்வளவுதான்மா. ஓகே சார். இப்ப பொதுவா நம்ம சனி பெயர்ச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு நாட்கள்ல கோவில்கள்ல ரொம்ப சிறப்பான பூஜைகள் இருக்கும். அத போய் பக்தர்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சனியினுடைய பிடியில இருந்து அவருடைய கஷ்டங்கள் வந்து எனக்கு தாக்காம இருக்கிறதுக்கு நான் போய் அவர்கிட்ட அருள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. இப்ப நாளைக்கு அதனுடைய சனி பெயர்ச்சி நடக்கக்கூடிய விசேஷங்கள் வந்து நாளைக்கு இல்ல அப்படிங்கிறப்போ இந்த சனி பெயர்ச்சியுடைய பாதிப்புகள்ல இருந்து எப்படி சார் தப்பிக்கிறது? இதுல நிச்சயமாக 2 பஞ்சாங்கமுமே நமக்கு பாதிப்புகள் இருந்து நீக்குவதற்கு சனியை வழிபாடு செய்ய சொல்லிதான் சொல்றாங்க. இது நீங்க கேட்கிற கேள்வி அருமையான கேள்வி. இதுல வாக்கிய பஞ்சாங்கம்ங்கிறது சனி பகவானுக்கு உரிய அந்த நேரத்துல நாங்க பூஜை செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லும் போது நாங்க அந்த நேரத்துல அவர் எங்க வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்த பிறகு செய்யறோங்கிறாங்க. இதுல தவறு கிடையாது. அப்ப சனி பகவான நம்ம புராதனமான கோவில்கள் திருத்தலங்கள்ல சனி பெயர்ச்சிய 2026 விசுவாச வருஷம் மாசி மாசம் கொண்டாடுறாங்க.
அந்த நேரத்துல நீங்க போய் அந்த திருத்தலங்கள்ல போய் வழிபாடு பண்ணுவது சிறப்பு. ஆனா நாளைய தினத்துல உங்க உள்ளூர்ல இருக்கிற சிவாலயம், இப்ப நீங்க புராதன ஆலயமாக இருந்தாலும் அந்த ஊர்ல அவங்க உள்ளூர்காரங்க தான் இருப்பாங்க. அந்த சிவாலயத்துல சனீஸ்வரனை வழிபாடு செய்யுங்க, தவறு கிடையாது. ஏன்னா தலைவர் வரும் பொழுதே நாம அவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணிடுறோம், அவர்கிட்ட அப்ளிகேஷனை கொடுத்துடுறோம். அவர் எங்க வீட்டுல வந்து உட்கார்ந்த பிறகுதான் சார் நான் அப்ளிகேஷன் கொடுப்பேன்னு பொதுமக்கள் இருக்க வேண்டாம். ஓகே சார். இப்ப திருக்கணிதப்படி சொல்லுங்க. ஓகே சார். இப்ப திருக்கணிதப்படி இந்த மார்ச் 29 இந்த நாள்ல வந்து சனி பயிற்சி ஆகுறாரு அப்படின்னா, இப்ப சனியினால பெரிய பிடியில பாதிப்புக்கு உள்ளாரவங்க என்ன விஷயங்கள் சார் கரெக்டா பண்ணணும்? அவங்களுக்கு இந்த நாள்ல இருந்தே 7.5 சனி துவங்க ஆரம்பிக்குமா? ஆமா, கண்டிப்பாமா. மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு 9:44 மீனராசிக்குள்ள இடம் பெயர்கிறார் சனி பகவான் திருக்கணிதப்படி. அப்ப என்னன்னா, நீங்க கம்பல்சரி இந்த பயணங்கள் ஆரம்பிக்கும் போதே அவருடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இது நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே கடகராசியா இருக்கட்டும், மீனராசியா இருக்கட்டும், அதோட பலன் தெரிய ஆரம்பிச்சிருமா? 20 நாளைக்கு முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அது நல்லா புரிய ஆரம்பிச்சிருக்கும். நமக்கு இப்ப கன்னிராசிக்காரவங்களுக்கு அட்டமத்துல வராருங்கிறது 20 நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். சனி முன்கூட்டியே அலௌன்ஸ் பண்ணிட்டு வந்து கொடுக்குற கிரகம். ஒரு செகண்ட்ல வந்து நின்றுட்டு நான் இப்ப உள்ள வந்துட்டேன்னு சொல்ற கிரகம் கிடையாது. எத்தனையோ கிரக பயிற்சிகள் நடக்குது. ஏதாவது இவ்வளவு தூரம் பேசுறோமா பாத்தீங்களா? ஆனா சனியை மட்டும் எவ்வளவு தூரம் அளவுக்கு பேசிட்டு இருக்கோம் பாருங்க. அப்ப அவர் முன்கூட்டியே நமக்கு அறிவிப்பை கொடுத்துடுறாரு. அதனால வந்து இந்த சனி பெயர்ச்சினால மீனராசிக்கு இப்ப 7.5 சனியில ஜென்ம சனி உள்ள என்ட்ரி ஆகிறார். ஜென்ம சனி. இந்த ஜென்ம சனி என்ட்ரி ஆகும் போது மீனராசிக்காரர்கள் பிரீத்தி பண்ண வேண்டும். சனி பகவானுடைய ஆலயங்களுக்கு சென்று பிரீத்தி பண்ண வேண்டாம். நல்லா தெரிஞ்சுங்க. மீனராசி, கும்பராசி, மீனராசி, மேஷராசி, சிம்ம ராசிக்காரர்கள், இந்த 4 ராசிக்காரர்களும் சனி ஆலயத்திற்கு சென்று நீங்க எந்த விதமான வழிபாடுகளும் செய்ய வேண்டாம். உங்க உள்ளூர்ல இருக்கிற சிவாலயத்துல சிவனை தரிசனம் செய்தால் போதுமானது. ஏன்னா நான் பொதுவாவே நிறைய தலைப்புகள்ல கொடுத்திருக்கிறேன். மீனராசிக்காரவங்க தயவு செய்து, மேஷராசிக்காரவங்க நீங்க திருநள்ளாறுலாம் போகாதீங்கன்னே சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நம்ம சனி ஸ்தலங்களுக்கு, முக்கிய ஸ்தலங்களுக்கு அந்த நேரத்துல போகக்கூடாது. ஏன்னா 7.5 சனியில உள்ளவங்க, 7.5 சனி ஆரம்பிக்கிறவங்க போகக்கூடாது. இது வந்து தர்ம சாஸ்திரமே அப்படிதான் சொல்லுது. நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, இப்ப விலகினவங்க தான் 7.5 சனி விலகினவங்க, அடுத்தது வந்து அஷ்டம சனி விலகினவங்க திருநள்ளாறு போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம், திருக்கொள்ளிக்காடு போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம், எல்லா ஸ்தலங்களுக்கும் போகலாம். நீங்க அப்படி இப்ப சனி என்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாருமே உள்ளூர்ல இருக்கிற சிவாலயத்துல சிவனை வழிபாடு பண்ணுங்க, நவகிரகத்துல இருக்கிற சனீஸ்வரனை வழிபாடு பண்ணுங்க, ஹனுமானை வழிபாடு பண்ணுங்க. இதை விட டெய்லி பிள்ளையார வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். காலையில 5 முறை புட்டிட்டா போதுமா? சுக்லாம்பரதம் புட்டிட்டா போதும். பிள்ளையாருகிட்ட நமக்கு நல்ல புத்திய, நல்ல திடமான எண்ணத்தை பகவான் கொடுத்துருவார். நமக்கு எந்த விதமான என்ன சொல்லுவாங்க, குறுக்கு வழியும் மனசுல வரவே வராது. அது வரலைனாலே சனிக்கு நம்மள ரொம்ப பிடிச்சிடும். இவன் ஒண்ணுமே நெருங்க முடியலையே அப்படின்னு சனி ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஹனுமான வழிபாடு பண்ணணும். இந்த காலத்துல உள்ளவங்க இந்த ஹனுமான வழிபாடு பண்ணும் போது ஆஞ்சநேயர் மனபலத்தை கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார். ஒரு மனுஷாளுக்கு தேவைமே தைரியம் தாமா. இந்த சனி பயிற்சியை வச்சு தயவு செய்து பொதுமக்கள், என் சகோதர சகோதரிகள், யாரு வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லட்டும், உங்க மன தைரியத்தை இழந்துடாதீங்க. மீனராசிக்காரவங்களுக்கு நிச்சயமாக சனியினால் பாதிப்பு வராது. அது குருவுடைய இடம். சனி உங்களை பாதிக்க மாட்டார். ஜென்ம சனி காலகட்டத்துல உங்க மூளை கண்ணாப்பினா அலப்பாயும். அதுக்கு ஒரு கண்ட்ரோலை போட்டு வைங்க போதும். மேஷராசிக்காரவங்களுக்கு 7.5 சனினால பாதிப்பு கிடையாது. ஏறுமுக சனி தான் காரணம். சனி அங்க நீசமே ஆயிருக்கார். அந்த இடத்துல சனிக்கு பவரே இல்லை. அது சூரியனுடைய வீடு, செவ்வாயுடைய வீடு, சூரியன் உச்சம் பெற்ற வீடு அது. அப்ப சனிக்கு அங்க பவர் இல்லை. இருந்தாலும் மேஷராசிக்காரர்கள் சுய கௌரவத்தை விடாம அதே நேரத்துல தம்பட்டம் அடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது மட்டும் இந்த 7.5 வருஷம் மேஷராசிக்கு வேண்டவே வேண்டாம். எல்லாத்தையும் லிசன் பண்ணுங்க, ரொம்ப சிறப்பா இருப்பீங்க. அதே மாதிரி ரிஷபராசிக்கு 11வது வீட்டுக்கு சனி உள்ள என்ட்ரி ஆகிறார். லாபஸ்தானம். நிச்சயமா நீங்க லாபம்ங்கிறது உங்களுக்கு நல்ல அறிவு திறன் ஏற்படும். இதனால் இவன் முடிக்கும் என ஆய்ந்து அதனை அவன் கண் விடல்னு வள்ளுவர் சொன்ன அளவுக்கு நம்மளோட அறிவுபூர்வமான விஷயங்கள் சக்சஸ் ஆகும். மிதுன ராசிக்கு பாத்தீங்கன்னா 10வது இடம் தொழில் ஸ்தானம். அதனால
தொழில் விருத்தி ஏற்படும், தொழில முன்னேற்றம் ஏற்படும். யாரெல்லாம் நமக்கு நம்ம கண்ணுல விரல விட்டு ஆட்டுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம சரியான பாடத்தை கத்துக் கொடுக்கக்கூடிய அற்புதமான நேரம் மிதுன ராசிக்கு. கடகத்துக்கு பெரும் பகை விலகும், பிரச்சனைகள் விலகும், மன திருப்தி அடையக்கூடிய அற்புதமான சனிப்பெயர்ச்சி. இந்த சிம்ம ராசிக்கு 7வது வீடு உங்களுக்கு சப்தமாதி ஸ்தானத்துல இருந்து மாறி 8க்கு போறார். அஷ்டம சனியா மாறுறார். சென்ற காலகட்டத்துல சில கண்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சார், சில விஷயங்களை நம்ம தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்குனார். ஆனா இப்ப அஷ்டம சனிக்கு நம்மள ஒரு பலப்படுத்த போறார், நம்மள சிம்மராசிக்காரங்களை பலப்படுத்த போறார். அப்படி கீழே இறங்குற மாதிரி இறங்கி கஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்னு தானே சார் சொல்லுவாங்க. வாய்ப்பே கிடையாதுமா. ஏன்னா குரு 11ல வரப்போறார். குரு 11ல சிம்மத்தை அப்படி கீழே இறங்குற மாதிரி இறங்கி மேல தூக்கக்கூடிய நேரம். நீங்க சொல்லுவாங்க, இவர்கள் வீழ்வார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தேன், இவ வீழவே இல்லையப்பா, திடீர்னு எழுந்துட்டானேன்னு சிம்மராசிக்காரங்களை பார்த்து எல்லாருமே சொல்லுவாங்க. நீங்க வேணா பாருங்க, 2026ல உங்களுக்கு தெரியும். ஓகே சார். அடுத்தடுத்து ராசிகள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு சார்? கன்னி ராசி நீங்க ரொம்ப கரெக்டா தான் இருக்கீங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு வருகிறார் இந்த சனி பகவான். அப்ப கண்டக சனின்னா வார்த்தைகள்ல கவனமா இருங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ரிலேஷனுக்குள்ள சில வார்த்தைகளை விட்டுட வேண்டாம். ஏன்னா இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு அவங்களை கொஞ்சம் பெருமையா பேசினா ரொம்ப பிடிக்கும். அந்த பெருமையா அதே நேரத்தில் சுதந்திரமா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க கன்னிராசிக்காரவங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்ப இந்த சுதந்திரத்துல கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகும். அதனால என்னன்னா வார்த்தையை விட்டுற வேண்டாம். ஏன்னா யாருனால மிஸ்ஸிங் ஆகுதுன்னு பார்த்துட்டு அவங்களை திட்டுறதெல்லாம் இப்ப வேண்டாம். நம்ம எல்லாரையுமே அப்படி அணைச்சு கொண்டு போனா கன்னிராசிக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். துலா ராசிக்கு பாத்தீங்கன்னா கடன் அடைக்கக்கூடிய நேரம். நம்ம நிறைய கடனை சிக்கியிருப்பாங்க துளாராசிக்காரவங்க. அவங்க கடனை அடைக்கிறதுக்கு நல்ல வழி பிறக்கும். இது துலா ராசிக்கு. அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு பஞ்சமகாஸ்தானத்துக்கு வரார் சனி பகவான். அதனால இந்த எந்த இடத்து மூலியமா போனா எது நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக ஆய்வு செய்யக்கூடிய ஆற்றல் துலா ராசி இந்த விருச்சிக ராசிக்கு வரும் உங்களுக்கு. அதே மாதிரி 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனியா தனுசு ராசிக்கு வரார். இடம் மாற்றத்தை தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பெறுவார்கள். அதனால ஏதாவது ஒரு ஆசையாக ஒரு விஷயத்த முடிவு பண்ணுங்க, அதுல தொழில் மாற்றம் இடம் மாற்றம் கண்டிப்பா நடக்கும். இதுல ரொம்ப பெஸ்டா 7ஆம் சனி விலகிறார் மகர ராசிக்கு. அதனால சில உறவுகளை புரிந்து கொள்ளக்கூடிய நேரம், அவங்க ஊக்கமாக நல்ல ரன்னிங் பண்ணக்கூடிய டைம் மகர ராசிக்கு. கும்பராசிக்கு பெரும் பகை விலகும். ஆனா வாயில கவனமா இருக்கணும். வார்த்தைகள்ல கும்பராசி ரொம்ப கவனமா இருக்கணும். யாருக்குமே இந்த வார்த்தைகள் என்னன்னா நான் செஞ்சு கொடுத்துட்றேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இந்த இன்னொருத்தவங்க வேலையை அவங்க இழுத்து போட்டுக்காம இருந்த கும்பராசி சக்சஸா வருவாங்க. இன்னும் சொல்ல போனா மௌனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், மீனராசிக்காரர்கள் நம்மளுடைய சுய சிந்தனைகள்ல செழிப்பா இருக்கிறதுக்கு பிள்ளையாரதான் கும்பிட்டாகும். நீங்க சுத்தி வளைச்சு 12 ராசிக்குமே இப்ப கேட்டுட்டீங்க. கண்டிப்பா சார். சார் இப்போ எல்லாருக்குமே என்ன ஒரு டவுட் அப்படின்னா, இப்போ திருக்கணிதப்படி இல்ல வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னா என்ன விஷயம் அப்படிங்கிறது. இப்போ திருநள்ளாறுல இருந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026ல தான் சனி பகவான் மாறுறாருன்னா ஓகே, அப்ப இருந்துதான் நமக்கு சனி பகவான் அவருடைய பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த திருக்கணிதம் வாக்கிய பஞ்சாங்கம் இது ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்? அதாவதுமா வாக்கு ரிஷிகளுடைய வாக்குல சொல்லப்பட்டது வாக்கிய பஞ்சாங்கம். அந்த வாக்கு உண்மையானது, அதுல மாற்று கருத்து இல்லை. அது காலத்துக்கு ஏற்பட மாற்றப்பட்டதுதான் திருக்கணித பஞ்சாங்கம், திருத்தி அமைக்கப்பட்டது. ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்றேன். முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு பணம் ஒரு 100 ரூபாய் பணம் பேங்க்ல போடணும்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க நிறைய பேங்க்குக்கு போகணும், அங்க ஒரு செல்லான் எழுதணும், அது அப்புறமா பேங்க்ல கேஷியர்ட்ட கொடுக்கணும். கேஷியர்ட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி 2 இடம் பாஸ் ஆகி கேஷியர்ட்ட வரணும். அப்புறமா ஒரு போட்டோன்னு அவர் உங்களுக்கு ஒரு செல்லான் திருப்பி ரிசிப்ட் கொடுப்பாரு, அதை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும். அதே மாதிரி அந்த போட்டோங்க யாருக்கு போய் எந்த கணக்குல விழுந்ததோ அவங்க அந்த பணத்தை வாங்குறதுக்கும் அந்த பேங்குக்கு போய் அவங்க எழுதி கொடுத்து அதை வாங்கணும். அப்படித்தானே இருந்தது. இதுதான் வாக்கிய பஞ்சாங்கம். இப்ப திருக்கணித பஞ்சாங்கம் அப்டேட் ஆயிடுச்சு. நேரா வீட்டுக்குள்ள அப்படி போனை எடுக்க வேண்டியது, நேரா கூகுள் பேக்குள்ள போக வேண்டியது, டக்குன்னு உங்களுக்கு தேவையான பணத்தை போட வேண்டியது, ஒரு செகண்ட் அனுப்ப வேண்டியது, அந்த பணம் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். இது திருக்கணித பஞ்சாங்கம் அப்டேட். ஆனாலும் இதுல ரெண்டுலயுமே ஒண்ணு, இந்த 2 பேருமே பணத்தை கொண்டு போய் பேங்க்ல தான் போட்டாகணும். இது நல்லா கவனிச்சிங்க, பேங்க்ல தான் பணம் போட்டாகணும். கூகுள் பேல பணம் எப்படி வரும்? பணம் யாராவது போட்டாதானே வரும். ஆக இந்த வங்கிக்கு போக வேண்டிய கணக்கு இருந்துகிட்டு தான் இன்னும் இருக்கு. ஆனா ஸ்மார்ட் ஒர்க்க இந்த திருக்கணிதம் கொண்டு வந்திருக்கு. துல்லியமா அப்டேட்ல
அதுதான் திருக்கணிதமா. வேற ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது. இன்னும் ஓப்பனா சொல்ல போனா, கோவில் திருவிழாக்கள் கொண்டாடுபவர்கள் நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்துங்க. நீங்க அஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் நீங்க சாதாரண ஒரு தனி மனிதனுடைய ஜோதிடத்தை பார்க்கணும்னா திருக்கணிதத்தை பயன்படுத்துவது சிறப்பு. அது இன்னும் துல்லியமாக செயல்பட முடியும். ஓகே சார். இப்ப பொதுவா இந்த சனி கிரகத்தோட வேறு எந்தெந்த கிரகங்கள் வந்து சேர்ந்திருக்கு, சேர்ந்தாதான் அதனுடைய பலன்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க முடியும். இப்ப பொதுவா இந்த சனியும் சூரியனும் சேர்ந்தா பிரச்சனைகள் வந்து ஏற்படும். குடும்பத்துல வந்து அப்பா பையனுடைய உறவுகள் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சனி பகவானோட வேற எந்தெந்த கிரகங்கள் சேரக்கூடாது, இல்ல சேர்ந்தா நல்ல பலன்களை தரும்? அதாவதுமா, சனி சூரியன் சேர்க்கை அப்பா பிள்ளைய பாதிக்குங்கிறதுலாம் தவறான செய்தி. அதாவது ஒரு பையனுக்கு பயம் இருக்கணும் அப்பா மேல, அதான் ஒரு சிறப்பான வாழ்க்கை. அதே மாதிரி பையன் மேல நம்பிக்கை இருக்கணும் அப்பாவுக்கு, அதான் சிறப்பான வாழ்க்கை. இந்த ரெண்டும் நம்பிக்கை இல்லாத போது சண்டை வரும், பயம் இல்லாத போது சண்டை வரும். இப்ப புரியுதுங்களா? இப்போ குருவுடைய இப்ப சூரியனும் சனியும் எங்க சேர்றாங்க, யாரோடைய வீட்டுலங்கிறதா முக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா திருக்கணித அடிப்படையில பங்குனி மாசத்துல வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி பங்குனி மாசத்துல, அதாவது சித்திரை 1ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா, பங்குனி சித்திரை 1ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு போயிடுவார் சூரிய பகவான். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானோட கூட்டணியில இருப்பார், குருவுடைய வீட்டுல சூரியன். அப்ப அங்க குரு இருக்கிறார், நல்ல கவனிங்க, குருவுடைய வீடு அது. அப்ப குருவுடைய வீட்டுல இருக்கும் போது இந்த அப்பா பிள்ளைக்குள்ள சண்டையெல்லாம் வராது. இந்த கிரகத்துடைய சேர்க்கையினால் பாதிப்பு வராது. இந்த கிரகத்துடைய சேர்க்கையினால் பாதிப்பு வராது. இன்னும் சொல்ல போனா சட்டம் தெரிந்தவர்கள், விவரம் தெரிந்தவர்கள் ரொம்ப கவனமாக இருப்பார்கள். இந்த இதெல்லாம் தெரியாதவர்கள் என்ன பண்ணுவாங்க, அச்சுக்குச்சி மாதிரி உளரலாம். அதாவது நமக்கு இப்போ ஒரு டைமிங் வந்து நல்ல டைம் வருதுன்னா பெரியவங்க என்ன சொல்றாங்களோ காது கொடுத்து கேட்கணும். லேர்னிங் யார் பண்றாங்களோ அவங்க நல்லா ஏர்னிங் பண்ணலாம். இந்த லேர்னிங் பண்ணாதவங்க ஏர்னிங் பண்ண முடியாது. இப்ப இந்த சனியும் சூரியனும் சேரும் பொழுது லேர்ன் பண்ணணும், அவ்வளவுதான். அதனால பிற்பகுதி ஏர்னிங் நிறைய பண்ண முடியுமா. இது வாக்கியப்படி என்னன்னா சித்திரை மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சனியும் சூரியன் கான்டாக்ட்ல இருப்பாங்க வாக்கியப்படி. அப்ப வந்து வாக்கிய அடிப்படையில பாத்தீங்கன்னா சூரியனுடைய இடத்துக்கு இன்னும் வந்து சனி பகவான் உள்ள என்ட்ரி ஆகல வாக்கிய அடிப்படையில. அப்ப வந்து வாக்கியத்துல பார்க்க வேண்டாம், திருக்கணித அடிப்படையில மட்டும்தான் நம்ம இப்ப பாக்குறோம் உங்களுக்கு. ஓகே சார். இறுதியாக ஒரு கேள்வி. பொதுவா நல்ல கேள்வி. ஆதன ஆன்மீகம் வந்து ஆதன ஆன்மீகத்துக்கு எண்டு பாயிண்டே கிடையாது. ஆதன ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய கேள்வி எல்லாமே மக்களுக்கு அடுத்தடுத்து என்ன கேட்கணுங்கிற மாதிரிதான் இருக்கணும். அதனால இறுதியே கிடையாது. ஆமா, ஆரம்பம் தான். ஓகே சார். இப்ப பொதுவா இந்த சனியினுடைய பெயர்ச்சியினால சனியில பாதிக்கப்படக்கூடியவங்க இந்த சனிக்கிழமை நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சனி கிரகத்துக்கு வந்து கருப்பு எல் தீபம் ஏத்துறதோ இல்ல கருப்பு வஸ்திரம் வந்து வாங்கி கொடுக்கறதோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம காலங்காலமாக கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறோம். சோ அந்த வகையில இந்த நாளையில இருந்து சனிக்கிழமை சனி பகவானை வழிபடுறதோ இல்ல அவருக்கு இஷ்டப்பட்ட பொருட்கள் கொடுத்து வழிபடுறதோ ரொம்ப முக்கியமாக சார். ஆமா, ரொம்ப சந்தோஷமான கேள்வி. இதை எல்லாருக்கும் நான் ஒரு விழிப்புணர்வு பதிவாவே நான் கொடுக்குறேன். முதல்ல சனிக்கு வந்து கருங்குவளை பூ பிடிக்கும், கருப்பு வஸ்திரம் பிடிக்கும், நீல வஸ்திரம் பிடிக்கும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாதுமா. நீங்க கருங்குவளை பூக்களை கொண்டு போய் ஆயிரக்கணக்கான டன் கணக்குல சனிக்கு கொடுத்தாலும், எல் தீபம் போட்டாலும், நீல வஸ்திரம் கொடுத்தாலும், கருப்பு வஸ்திரம் கொடுத்தாலும் சனி உங்களை அக்செப்ட் பண்ண மாட்டார். நல்லா தெரிஞ்சுங்க. சனிக்கு ஒன்னே ஒண்ணுதான் பிடிக்கும். சனிக்கு பிடிச்ச ஒன்ன மட்டும் இந்த மேஷ ராசியா இருக்கட்டும், மிதுன ராசியா இருக்கட்டும், ஏன் 12 ராசி மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த 12 ராசிகள் 27 நட்சத்திரங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவாத்மாக்களும் சனிக்கு பிடித்த ஒரு விஷயத்தை செஞ்சா போதும், உலகமும் நிம்மதியா இருக்கும், நம்மளும் நிம்மதியா இருக்கலாம், சண்டை சச்சரவு வராது. அப்படி என்ன பிடிக்க இருக்குன்னா புறம் சொல்லக்கூடாது. கோல் சொன்னா சனிக்கு பிடிக்காது. அதுவும் இருக்கும் போது கூட ஒருத்தவனை பேசிப்பிடலாம், இல்லாத போது ஒருத்தவனை பேசக்கூடாது, சனிக்கு பிடிக்காது. நீ டன் கணக்குல கொண்டு போய் கருங்குவளை மலர்களை கொடுத்தா கூட, இப்ப பிரியாம இருக்கீங்க,
நீங்க இருக்கிற நேரத்துல நான் எது வேணாலும் கூட நான் உங்களை பேசலாம். அதுவும் உங்களை மனச ஹார்ட்டை வந்து அட்டாக் பண்ற மாதிரி பேசவே கூடாது. அதுக்கு பேர் என்ன இங்கிலீஷ்ல ஹர்ட்டா என்ன சொல்றது, ஹர்ட் பண்ற மாதிரி பேசக்கூடாது. ஹர்ட் பண்ற மாதிரி பேசினா பிடிக்காது, புறம் சொன்னா பிடிக்காது, கோல் சொன்னா பிடிக்காது. நீ என்ன பரிகாரம் பண்ணாலும் இது மூணையும் செஞ்சுட்டா சனியினால உங்களுக்கு பாதிப்பு விலகாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அதுக்கு அடுத்தது கிண்டல் பண்ணக்கூடாது. ஒரு மனுஷா கிண்டல் பண்ணக்கூடாது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா முடியில கொஞ்சோண்டு நேரம் வந்திருக்கும், சில இழைச்சு போயிருப்பான், அவனை பார்த்து கிண்டல் பண்ணுவான். இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்ணணும், திருநங்கைகளுக்கு உதவி பண்ணணும், இதையெல்லாம் தான் சனி ரொம்ப விரும்புவார். நல்லா தெரிஞ்சுக்கோ, கோல் சொல்லக்கூடாது, நம்ம வந்து யாரையும் புறம் சொல்லக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது. இதையெல்லாம் செய்யாம இருந்தா நீங்க சனிக்கு கையெடுத்து கும்பிட்டாலே போதும். அதுவும் சனியை டைரக்டா பார்க்க வேண்டாம், மறைமுகமா நின்று பார்த்தா போதும், சனி நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். இதை விட ரொம்ப முக்கியமா சனி எங்கேயுமே தனித்து இருக்க மாட்டார், சிவாலயத்துலதான் இருப்பார். அந்த ஊர்ல இருக்கிற சிவனை நீங்க வழிபாடு பண்ணணுமா. நீங்க திருநள்ளாறு போறவா தர்பாரண்யேஸ்வரரை வழிபாடு பண்ணணும். அந்த சுவாமியோட பேர் தர்பாரண்யேஸ்வரர். அந்த தர்பாரண்யேஸ்வரரை போய் வழிபாடு பண்றதுக்கு முன்னாடி நம்ம தூய உள்ளத்தோட போகணும், நம்ம பவித்திரமா போகணும். தர்பைனா பவித்திரம். ஒரு மனுஷன் கோயில் வாசல்லையே செப்பலை கட்டி வைக்கிற மாதிரி மனசுல இருக்கிற அகங்காரம், அழுக்கு, இதையெல்லாம் கட்டி வச்சுட்டு, பகவானே நான் என்னென்னமோ ஆடிட்டேன், என் ஆட்டத்தை எல்லாம் நீ என்னை மன்னிச்சுக்கோ, இனிமே நீ சொல்றத நான் கேட்கிறேன் அப்படின்னு அந்த தர்பாரண்யேஸ்வரரை நோக்கி அவனோட பயணம் இருக்கணும். அப்புறமா சுவாமியை பார்த்துட்டு அம்பாளை பார்த்துட்டு பிறகுதான் சனீஸ்வரனை பார்க்கணும். இப்ப பாருங்க, உங்களுக்கு எல்லா பிளானிங்கும் சக்சஸ் ஆயிடும். அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களால முடிஞ்ச 2 கருங்குவளை மலர்களை சாப்பிடுங்க, உங்களால முடிஞ்ச ஒரு எள் தீபத்தை போடுங்க, போதும். சுவாமி ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆனா நீங்க எத்தனை எள் தீபம் போட்டும் எத்தனை கருங்குவளை மலர்களை சாத்தியும் நான் சொன்ன அந்த ரொம்ப கேவலமான வேலைகளை எல்லாம் செய்தா நிச்சயமா வச்சு செய்வார். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்குள்ள அதை நடத்தி காட்டிடுவார். ஓகே சார். சார், இந்த மார்ச் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி இருக்கா இல்லையா அப்படின்னு தான் பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதற்கு ரொம்ப தெளிவான விளக்கம் இந்த நேர்காணல்ல எங்களுக்காக கொடுத்திருந்தீங்க. மிக்க நன்றி சார். சந்தோஷமா. இது மாதிரி நிறைய விஷயங்களை பொதுமக்களுக்கு குழப்பமான நேரத்துல ஆதன ஆன்மீகம் வழியாக இதுக்கு கிடைக்கும் போது ஆதன ஆன்மீகத்திற்கும் உங்களுக்கும் இன்னும் நிறைய நல்ல பேர் வந்து சேருமா. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். நன்றி சார். நன்றி சார். நன்றி.